வணக்கம் கண்ணன். இந்த சம்பவம் நிச்சயமாக ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் கூற வேண்டும். சமீபத்தில் இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விமான விபத்தாக இது பார்க்கப்படுகின்றது. அதில் இருந்த அந்த பயணிகளுடைய கதி என்ன என்பது தற்பொழுது இதுவரையிலான தகவலானது வெளியாகவில்லை. நான் பார்த்தது போல 242 பேர் அதில் இருந்ததாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏர் இந்தியா விமானத்திலிருந்து. பொதுவாகவே விமானம் புறப்படுவதற்கு முன்பாகவே அனைத்து பணிகளும் அதனை செக்கப் பரிசோதனை செய்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப ரீதியான அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் விமானம் புறப்படுவதற்கு தயாரின் நிலையில் அதற்கு பிறகு விமானம் புறப்படுவது வழக்கம். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் ஏர் இந்தியா விமானமானது அதுபோன்ற பரிசோதனைகள் உட்படுத்தப்பட்ட பின்னரே தயார் நிலையில் இருந்த பிறகே விமானம் புறப்படுவதற்கு அது தயாராக இருந்த பின்னரே அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த விமானம் தற்பொழுது என்ன தொழில்நுட்ப காரணமால் இது வெடித்து சிதறியதா என்பது தொடர்பாக தற்பொழுது தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த சம்பவமானது ஒரு மிகப்பெரிய நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியினையும் அங்க இருக்கக்கூடிய பிற பயணிகளிடமும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய மற்ற பயணிகளிடமும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் பார்க்கப்பட வேண்டும். அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மேகனி அப்படின்ற அந்த நகர்ந்த அந்த பகுதியில் தான் இந்த விமானமானது பறக்க முற்பட்டிருக்கும் போது விமானம் விபத்துக்குள்ளானதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விமானம் புறப்படும் பொழுதுதான் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. சம்பவ இடத்திலிருந்து அடர்ந்த புகை எழுந்து வருவதை காண முடிகின்றது. இதன் காரணமாக அங்கு பல தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு ஏற்கனவே அங்கு இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நிகழும் பொழுது அதை தடுப்பதற்காக பொதுவாகவே இந்த தீயணைப்பு உபகரணங்கள் வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 7க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றன. அந்த விமானத்தில் நாம் பார்த்தது போல 242 பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு தற்பொழுது அங்கு அந்த அவசர சேவைகள் மற்றும் தீயணைப்பு துறை குழுக்கள் சம்பவ இடத்தில் இருக்கின்றன. விபத்துக்குண்டான காரணத்தை தற்பொழுது கண்டறிவதற்கான அந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவசர சேவைகள் மற்றும் தீயணைப்பு துறைகளுடைய குழுக்கள் அந்த சம்பவ இடத்தில் தற்பொழுது அவர்கள் அங்கு முகாமிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு அந்த பயணிகள் அவசரமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. மிகப்பெரிய அளவில் அந்த புகையானது உயர்ந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விமான விபத்து என்கின்ற காரணத்தினால் தற்பொழுது அவ்வப்போது நாம் பார்த்தது போல சில நேரங்களில் இந்த ஹெலிகாப்டர் விபத்துகள் இந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் விபத்துகள் உள்ளிட்டவை அவ்வப்போது சமீப காலங்களில் நடந்து பார்த்திருக்கின்றோம். அவற்றிலெல்லாம் ஒரு சிலர் இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அந்த விபத்திலிருந்து தப்பித்து விட்டதாகவும் செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இதுபோன்று 242 பயணிகள் அடங்கிய ஒரு விமானமானது இவ்வாறு வெடித்து சிதறிவிட்டது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது என்ன காரணத்தினால் இது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. சமீப அண்மை காலங்களில் விமான சேவைகளானது பெரும்பாலும் மக்கள் ரயில் சேவையை போல ரயில் பயணத்தை போலவே விமான பயணத்திலும் மக்கள் நம்பியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற விபத்துகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு விமான விபத்தானது நடந்திருப்பது என்பது மக்களிடையே ஒரு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக நாம் பார்த்தது போல தற்பொழுது அந்த மீட்பு நடவடிக்கைகளானது அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த மீட்பு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்பொழுது கிடைத்திருக்கிற செய்தியின்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் குஜராத் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரோடு தற்பொழுது பேசி அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை கேட்டறிந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடமும் இந்த விமான விபத்து குறித்து கேட்டிருந்ததாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு தரப்பில் இருந்து மத்திய அரசு அந்த முழுமையான உதவியும் மேற்கொள்ளும் என்று ஒரு உறுதி அளித்திருப்பதாக தகவலானது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசு அனைத்து விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்து கண்டிப்பாக நிச்சயமாக அனைத்து ஒட்டுமொத்த பயணிகள் மத்தியில் நாடு முழுவதிலுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை தற்பொழுது இந்த விமான விபத்தானது ஏற்படுத்தி இருக்கின்றது.